வணக்கம். கடந்த சட்டமன்ற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கின்ற போது இது தமிழக அரசா அல்லது தமிழ் விரோத அரசா என்கின்ற மிகப்பெரிய அச்சம் ஏற்படுகின்றது. நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை உயர்த்தியும் தமிழை தாழ்த்தியும் தமிழ் படித்தால் பாதி பேருக்கு ஒன்றுமே தெரியாது என்று தமிழை இழிவு செய்தும் சட்டமன்றத்தில் பேசுகின்றார். மற்றொரு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நமக்கு ஜனநாயகத்தை கற்றுக் கொடுத்ததே அமெரிக்கா தான் என்று சட்டமன்றத்தில் பேசுகின்றார். அமெரிக்க நாடு உருவாகி வெறும் 300 ஆண்டுகள் தான் ஆகின்றது. ஆனால் 1300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்கள் குடவோலை முறை என்ற தேர்தலை நடத்தி கிராம சபைகளிலே மக்கள் ஆட்சியை, அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிலை கொண்ட மக்களாட்சியை நிறுவிய தமிழர்கள் என்பது வரலாறு. உலகத்திற்கே ஜனநாயகத்தை கற்றுக் கொடுத்தவர் 1300 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்கள் என்பது வரலாறு. இந்த வரலாறை மறைத்து சட்டமன்றத்திலே தவறான ஒரு வரலாறை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பதிவு செய்கின்றார். அதேபோல மற்றொரு அமைச்சர், கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சட்டமன்றத்திலே தமிழ்தாய் வாழ்த்து தீர்மானத்திற்கு நன்றி கூறி பேசுகின்ற பொழுது தமிழ் இனம் என்று கூறுவதற்கு பதிலாக மீண்டும் மீண்டும் தமிழ் கூட்டம் என்று தமிழர்களை இழிவு செய்கின்ற வகையிலே, தமிழர்களை பழிக்கின்ற வகையிலே மிக கேவலமாக தமிழர்களை அங்கே குறிப்பிட்டு தமிழ் கூட்டம் என்று பேசியிருக்கின்றார். மேலும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஜார்ஜ் கோட்டையிலே சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொடியை ஏற்றி வைத்து அங்கே சுதந்திர தினத்திற்காக உரையாற்றிய பொழுது திடீரென தன்னை அமெரிக்க ஜனாதிபதி என்று நினைத்து கொண்டாரோ என்று தெரியவில்லை. ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தவர் அவர் ஆற்றிய ஆங்கில உரை என்பது அமெரிக்க மக்களுக்கா அல்லது தமிழக மக்களுக்கா என்று தெரியவில்லை. தமிழக மக்களை பார்த்து பேசுகின்ற போது எதற்காக அங்கே ஆங்கிலத்தில் உரையாற்ற வேண்டும்? இவை அனைத்தும் ஏதோ தற்செயலாக பேசியதாக தோன்றவில்லை. தமிழ் இனத்தை அழிப்பதற்காக, தமிழ் மொழியை அழிக்கின்ற வேலைகளை மதமாற்ற கூட்டத்தினர் துவங்கிவிட்டார்களோ என்ற ஐயம் ஏற்படுகின்றது. தமிழர்களால் வாழ்வு பெற்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழையும் தமிழ் இனத்தையும் அழித்து மதமாற்ற சக்திகளுக்கு துணை போகின்றாரோ என்ற ஐயம் ஏற்படுகின்றது. தமிழை இழித்து பழித்து அழிக்க நினைக்கின்றார்களே, தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டும். தமிழக மக்கள் சிந்திக்கவில்லை என்றால், தமிழர்கள் விழிக்கவில்லை என்றால் தமிழ்நாடு, தமிழர்கள் அழிவது உறுதி.